விளையாடுறீங்க? அது என்னது தெரியாதா? நான் சொல்லித்தரவா? கில்லி சைஸ் கூட நீ சொல்லிட்டியா? அவங்க அதுக்கு நான் பொடி பையன். நீ வாமா கண்ணு, நான் சொல்லித்தரேன். இத புடிச்சுக்கோ. இப்ப என்ன பண்ற? இதுதான் டாண்டு. சரி. இதுதான் கில்லி. சரி. கீழே வச்சு இப்படி இப்ப என்னக்கா பண்றது? அந்த ஆள்கிட்ட நான் கேட்டேன் சொல்லி வாங்கிட்டு வாப்போ. நான் மாட்டேன். நான் இருக்கேன்டா, போ போங்க போங்க. என்னடா கில்லி கொடுல. கில்லியா? எங்க இருக்கு? நீ வேட்டுக்குள்ள. அடிக்க அக்கா அடித்த கில்லி உங்க வேட்டுக்குள்ள விழுந்துச்சு. ஏண்டா வழக்கு விளையாடுறியா? டேய், கில்லியை குடுக்கறா இல்லையான்னு கேளுங்கடா. ஏய், உனக்கு தைரியம் இருந்தா இங்க வந்து கால்டி. தைரியத்தோட தான் நான் இந்த ஊருக்குள்ளேயே வந்திருக்கேன். நீங்க யாரு, அந்த ராஜமாணிக்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிய வேண்டியதில்லை, போடி. பாரு பாரு, நல்லா பாரு, அன்பு தம்பி படத்தை பாரு. ஏண்டா இவ்வளவு நேரம் பார்த்தா குஷ்பு படமே வரல? முளைச்சு 3 நேரம் வரல, உனக்கெல்லாம் குசுப்பு. வீட்டுல போய் உங்க அப்பா அம்மா இருந்தா உசுப்பு. இதெல்லாம் படிச்சு முன்னேற முடியல நாட்டுல. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் வாயால சாப்பிடலாம், வகுத்துக்கு நல்லது, கண்ணால பக்கறதா கணக்கு எழுதி. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். ஏங்க, இவன் நமக்கு போட்டு என்னென்ன வியாபாரம் பண்ணுவான்? உங்க செல்வாக்குல இவன் எங்கேயாவது வெளிநாடு காட்ட வேண்டியதானே? ஏற்கனவே வெளிநாட்டுக்கு தான் அனுப்பி இருந்தேன். அங்க எல்லாருக்கும் மண்டையில மூளை இருக்குதான், இவனுக்கு மட்டும் ஸ்பெஷலா இங்க இருக்குது. அதுல கொஞ்சம் செதுக்கி எடுத்துட்டு திருப்பி அனுப்பிட்டாங்க. ஏண்டா பண்ணாட, சுண்டல் வியாபாரம் பண்ணி என் வருமானத்தை குறைக்கிறியா? இத்திரு டப்பாவில எவன பாப்பா? டேய், தப்பான்னு சொல்லாத. இது குழந்தைங்க எனக்கு இத ப்ரொஜெக்ட்னு சொல்லு. சரி, ஏதோ ஒண்ணு. இப்பெல்லாம் தியேட்டர்ல படம் பாக்குறாங்கண்ணே. இப்ப நம்மள எடுத்துக்கங்க. பட்டாணி சுண்டலுக்கு பீச்சலி மதிப்பு, ரோட்டி மதிப்பு. உன்னை என்ன செய்யணும் பாரு. கோச்சாதீங்க என்ன, நானும் உங்களோட சேர்ந்து இதை ஓட்ட வரேன். இது என்ன ஆடா மாடா எருமையா ஓட்டுறதுக்கு? ப்ரொஜெக்டர். அது என் வாயில வராது. பின்ன என்ன உன் வாயில வாங்கியா வருமா? ப்ரொஜெக்டர். சரி, ஏதோ ஒண்ணு விடுங்க. சரி, இப்ப சொன்னியே இது கரெக்ட். சில்லறை சேர்த்து வச்சிருக்கிறியா? வச்சிருக்கனே. மொத்த சில்லறையை எடுத்துக்கிட்டு அஞ்சிலாந்த தெருவுக்கு போ. அங்க பட கம்பெனி இருக்கு. அங்க போய் கேபி சுந்தராம்பா நடிச்ச ஔவையாரு, கேஆர் விஜயா நடிச்ச ஆதிபராசக்தி, இப்படி பக்தி படங்களா வாங்கிட்டு வந்து ஓட்டுனா ஜனங்க கேட்டி நல்ல பேர் கிடைக்கி, நமக்கு கலெக்ஷனுக்கு கலெக்ஷனும் ஆகும். சரி, நான் இப்ப போயிட்டு வந்துடுறேன். சபாசு. சங்கீதத்துல 7 சுரம் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா உன்னோட குரலை கேட்டதுக்கு அப்புறம் 8வது சுரம் இருக்குன்னு தெரிஞ்சுதாத்தா. நீ இந்த ஊருக்குள்ள கால் எடுத்து வச்சதுமே முதல் சம்சாரம், 2வது சம்சாரம் 2 பேருமே மறந்து வச்சு. நீ துண்ணிக்கு சோடி வரதை பார்த்தா எனக்கு உள்ள சொத்து வத்து லஞ்சம் கொஞ்சம் அத்தனையுமே மறந்து போச்சாத்தா. சின்னம்மா வீட்டுல இல்ல. தெரியும், அவன் வீட்டுல இல்லைன்னுதான் இதை கொடுக்கலான்ட்டு வந்தேன். எதுக்கு? உனக்கு தான். எனக்கு கை நீட்டி பழக்கம் இல்ல. அப்ப கழுத்து நிட்டு நானே போட்டு விட்டுறேன். சின்னம்மா வருவாங்க, அவங்களுக்கு போட்டுருங்க. நான் கொண்டு வந்து உனக்கு தேவையில்லை. நீ எனக்கு தேவை. வீணா அசிங்கப்பட்டு போவாதீங்க. ஐயா, நீ தானே அசிங்கமா பேச. மண்ணுக்கு போற உடம்பு மனசு தப்பே இல்லை, என்ன புரியுதா? ரொம்ப சூடாயிட்டீங்க போல இருக்கு. மோர் சாப்பிடுறீங்களா? நீ எப்ப வந்த? அவ உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு முன்னாடியே வந்துட்டேன். அது நம்ம வீட்லயே இருக்கிற பொண்ணு வெளியே தெருவில் போகும்போது நமக்கு கௌரவ குறைச்சல்னு அதான் செய்யு. உங்க கௌரவத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியுமே. யாரோ யாரவா? கும்பிடு. இந்தாங்கம்மா, சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க. ஏய், புடவை சரி எழுத்து மூடுடி. என்னடி, இப்பதான் தீபாவளிக்கு இந்த புடவையை வாங்கி கொடுத்த, அதுக்குள்ள பழசாயிடுச்சா?
ஆமா, ஏன் உன் முகமெல்லாம் வீங்கி இருக்கு? உன் வீட்டுக்காரன் என்ன பழையபடி குடிக்கிறானா? ஆமாங்கம்மா, அது எங்க திருந்தது? ஐயோ கிட்ட எத்தனையோ தடவை சொல்லியாச்சு. இல்ல பாருங்கம்மா, நேத்து ராத்திரி கூட குடிச்சிட்டு வந்து சுருட்டால சூடு வச்சுட்டாரு. அட பாவி, எங்க இவ விஷயத்தை நீங்க கொஞ்சம் கவனிக்க கூடாதா? நீயே சொல்லிட்டீல்ல, கவனிச்சிடுறேன். நான் வரேம்மா. பொழுது சாய் போது குழந்தை வேற தனியா போட்டு வந்திருக்கேன். பக்கத்துல கூட யாருமே இல்ல. அப்ப நான் வரேன். என்னங்க சால்வையை விட்டுட்டு போறீங்க? கை கெட்டினது வாய் கெட்டாம போச்சேன்னு கவலையா இருக்கா? கை கேட்ல அப்புறம் எங்க வாய்க்கு இந்தா பழம் வச்சுக்கோ. ஏ கல்யாணி, என்ன இங்க வச்சிட்டு இருக்க? பொழுது சாயல, நாங்க வரோண்டி. எங்க முதலாளி போறீங்க? ஒண்ணு இல்ல, பொழுது சாஞ்சு ஒரு வெடக்கோழி கூட்டுல அடையலன்னு சொன்னாங்க, போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஊருக்கு பெரிய மனுஷனாச்சே, பொறுப்பா நடந்துக்க வேண்டாம். புரியலையே. சட்டையை கலட்ட போறேன். நேரத்தை காலி பண்ணு. போகும்போது வண்டி எடுத்துட்டு போகும். என்ன ராஜா, சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாமா? ஐயா என்ன விட்டு போயிட்டாமா. நான் என்ன பாவம் செஞ்சேன், இப்படி பண்ணிட்டாலே. ரங்கா பாருங்க, இப்படி பண்ணிட்டா என்ன விட்டு போயிட்டாங்க. ஐயா
பாத்தீங்களா ஐயா, இப்படி பண்ணிட்டாலே என்ன காரணம்னு தெரியலையா. காரணம் புரியலையா? செய்யறத செஞ்சு போட்டு ஒண்ணு தெய்வமா நடிக்கிறியா? காசு கேட்டா குடுக்கணும் சொல்ல கொடுக்கிறியா? செய்யா செய்யா அவன் தான் கொள்ள வாய்ப்பு சொல்ல அடிக்கிறதா செத்து போன திரும்ப வந்தா போறா. வழக்கப்படி பஞ்சாயத்து கூட்டுங்க, தீர்ப்பு நம்ம கையில இருக்குது. நீ சொல்லு, நான் என் பொண்டாட்டிய கொண்டேனா? எல்லாரும் பார்த்து நீங்க இருக்கல, நீங்க சொல்லுங்க. என்னடா யோசனை? பஞ்சாயத்து கூட்ட வேண்டியதுதானே? சொன்ன சைடா என்ன நம்புங்கய்யா. நாங்க நம்புறோம்யா, ஆனா தங்கராஜே நம்ப மாட்டேங்கிறாரு. நீதான் குடிபோதில பொண்டாட்டியை போட்டு கொண்டுட்டேங்கிறாரு. ஆமாங்க, அவன் ராத்திரியெல்லாம் குடிச்சு போட்டு பொண்டாட்டி அடிச்சு கலாட்டா பண்ணுவாங்க. அப்படி அடிச்ச அடியில படாத இடத்துல பட்டு உசுறு போயிடுச்சுங்கிற. அந்த உசுமல உடம்பு என்ன பண்றது தெரியாம மரத்துல தூக்கி தொங்க விட்டாங்கிற. ஆமாங்க, இதுல என்ன சந்தேகம்? இவன் தான் தூக்குல தொங்க விட்டான். என்னையா? ஐயா, அனாதையா இருக்கிற என் குழந்தை நினைச்சு பாருங்க ஐயா. நினைச்சா பாவமா தான் இருக்குது. இப்படி மனுஷனுக்கு மனுஷன் பாவ ஒண்ணி பாக்குறதுனால, இறக்கப்படுறதுனால நியாயம் கிடைக்காதுதான் நம்ம ஒரு புது பழக்கத்தை வச்சிருக்கோம். மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு சொல்லுவாங்க. மக்களும் தீர்ப்பு சொல்லிட்டீங்க, நீ மகேசன் சொல்ல வேண்டியதான் பாக்கி. ரங்கா, மகேசனை கொண்டு வா. ஐயா ஐயா, நீங்களாவது சொல்லுங்க. நான் என்னப்பா செய்யறது? உன்னுடைய பலவீனமே உனக்கு யமனா போச்சு. மாப்பிள்ள அழைப்பு. என்ன அப்படி பாக்குறீங்க? இதுக்கு பேரு தான் எங்க ஊர்ல மாப்பிள்ளை அழைப்பு. பாருங்க, குற்றவாளிகளை சட்டம் தண்டிக்குதோ இல்லையோ, எங்க ஊர் பஞ்சாயத்துல இப்படிதான் தண்டனை கொடுத்து போலீஸ் ஒப்படைக்கும். ஐயா, நான் எந்த தப்பு செய்யலைங்கய்யா. ஐயா, என்ன நம்புங்கய்யா. ஐயா, நான் எந்த தப்பு செய்யலைங்க. என்ன நம்புங்கய்யா. ஐயா, என்ன நம்புங்கய்யா. தப்பு செய்யலைங்க.